ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இட்லி, தோசை, பொங்கலுக்கு எம்டி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்பவே நல்லாயிருக்கும். காய்கறி எதுவும் சேர்க்க வேண்டாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு நமக்கு காய் எதுவுமே தேவைப்படாது. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் மட்டுமே நம்ம சேர்த்தாலே போதும். சாம்பார் சூப்பராக இருக்கும். நம்ம துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு பூண்டு ஒரு 4 இல்லாட்டினா 5 பல் வரைக்கும் சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு ஒரு குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்காங்க. பெரிய தக்காளினா 2 போதும். அது கூடவே நம்ம சின்ன சீரகம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு உப்பு, அளவான உப்பு சேர்த்து கூடவே கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சிடலாம். நான் இன்றைக்கி நல்லா சூடான தண்ணியை தான் நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா மூடி போடுங்க. இந்த சாம்பாருக்கு பருப்பு 4லேருந்து 5 விசில் வரைக்குமே விடலாம். இந்த சாம்பார் வந்துட்டு ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தாளிப்பு கொடுக்கறதுக்காக சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, லாஸ்ட்டில் போடுறதுக்கு கொத்தமல்லி தழை. பாருங்கள், பருப்பு வந்து ரொம்ப நல்லா வெந்து வந்துருச்சு. சும்மா நம்ம கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டாலே போதும். அந்த அளவுக்கு தான் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம சாம்பார் தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்க கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்காங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தீ வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பார் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம சாம்பாருக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் நம்ம சேர்த்துருக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்காங்க. கிளறி விட்டுட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துருப்போம். அதனால் உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்காங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா 2 கொதிச்சு வந்தாலே போதும். சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதித்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு டைம் வந்து கொதி விட்டுட்டு நம்ம இறக்குனா சூப்பரான சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் இட்லி, தோசை, பொங்கல் இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் ஆகாது இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஒரு சிலர் கேட்கலாம், ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடித்து கேட்டிங்க. அவங்களுக்காக சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அதிகமாக ஆயிடுச்சு. அதனால தான் நான் வீடியோ போட முடியல. இனிமேல் நான் கண்டிப்பாக டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வீடியோ போடுவேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.